அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக உங்களுக்கு காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்கள் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் சேனலில் பார்த்து மகிழுங்கள். எங்களோடு பதிவு செய்ய வேண்டும் என்றால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு இல்லத்திலிருந்தே ஜாதகங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை இல்லத்திலிருந்தே நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். எனவே நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை பார்த்து எங்களோடு தொடர்பு கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக திருமதி மஞ்சுளா மேடம் வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, சுத்த ஜாதகம், சூரிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். விருச்சிக ராசி, அனுஷம் நட்சத்திரம், மகர லக்கணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதக படிப்பை பிடெக் இசி முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5, பிறந்த தேதி 29/10/2000 பிறந்திருக்காங்க. வேலை கியூ ஆட்டோமேஷன் ஒர்க் பண்றாங்க. சம்பளம் கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா நோக்கியா நெட்வொர்க். ஜாதக இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் காரைக்கால். அப்பா பெயர் முரளி என்ற அமிர்தலிங்கம். அம்மா பெயர் மாலதி என்ற பிரியா, ஸ்ரீபிரியா. வேலை இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு அரசு வேலை, ஐடி வேலை வேணுன்றாங்க. பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க. சொத்து இருப்பு மாடி வீடு, பிளாட் 3, கடை வாடகைக்கு 50,000 விடப்பட்டுள்ளது. இந்த ஜாதகர் பெயர் ஐஸ்வர்யா, சோழிய வேளாளர், சுத்த ஜாதகம், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, மகர லக்கணம். பிடெக் இசி படிச்சிருக்கிறாங்க. நல்ல வசதி. பிறக்கும் போதே சனி மகாதசியில் பிறந்திருக்கிறாங்க. தாயின் வீட்டில் சென்றது போவன் என்பது 14 வருஷம் 11 மாதம் 14 நாள். புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த், சுத்த ஜாதகம், முதலியார், துளூர் மேலாளர். அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, சிம்ம லக்கணம். பிஇசி படிச்சிருக்காரு. உயரம் 174 சென்டிமீட்டர். 17/12/1993 பிறந்திருக்காரு. மாசம் 1.25 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறாங்க. சொந்த ஊர் திருவண்ணாமலை, தற்போது நெய்வேலியில் இருக்கிறாங்க. அப்பா பேர் விஜயகுமார், என்எல்சியில் ரிட்டையர்டு. அம்மா பேர் பார்வதி, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, உடன் பிறந்தவர் ஒருத்தர். தங்கச்சி கல்யாணம் ஆச்சு. சென்னையில சொந்த வீடு, வேலூர்ல பிளாட் இருக்கு. இவர் பிறக்கும் போதே சிவா மகாதசியில் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போது நின்றது 5 வருஷம் 7 மாதம் 14 நாள். ராகு திசை 18 வருஷம். குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் அபிராம சுந்தரி, சுத்த ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். ரிஷபராசி, கார்த்திகை நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகர் படிப்பை பிடெக் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5, பிறந்த தேதி 25/11/1996. ஜாதகர் இருப்பிடம் காரைக்கால், சொந்த ஊரும் காரைக்கால். அப்பா பெயர் ராமகிருஷ்ணன், ரியல் எஸ்டேட் பண்றாங்க. அம்மா பெயர் சாந்தா நாயகி, இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு சமமான படிப்பை, இன்ஜினியர், வெளிநாடு செல்லும் வரன் வேணுன்றாங்க. இவங்களுக்கு வெளிநாடு செல்ல சம்மதமான வரன் சொல்லியிருக்காங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா தங்கை ஒருத்தவங்க இருக்காங்க. சொத்து இருப்பு நிறைவான வசதி உள்ளது.
இந்த ஜாதகர் பெயர் அபிராமி சுந்தரி, பிடெக் படிச்சிருக்கிறாங்க, காரைக்கால். இவங்க பிறக்கும் போதே சூரியன் திசை 1 வருஷம் 7 மாசம் 28 நாள், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் தேரி இளவழகன், தொழுவ வேளாண் நாயக்கர், நாளில் செவ்வாய், கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, தனுசு லக்னம், டிஎம்இ படிச்சிருக்கிறாரு, உயரம் 5.6, 9/4/1996 பிறந்திருக்காரு. மாசம் 1 லட்ச ரூபா வருமானம், பெங்களூர்ல வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் குமரபாளையம், ஆத்தூர். அப்பா பேரு பாலமுருகன் லேட்டு, அம்மா பேரு விஜயலட்சுமி இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு குடும்ப பாகனவரன். பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான், சொந்த வீடு உள்ளது 2. இவர் பிறக்கும் போதே புதன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போல் நின்றது 4 வருஷம் 19 நாள். கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். அருமையான குருபலன். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் பாலாஸ்ரீ, ராகுகேது ஜாதகம். முதலியார், துருவ வேளாளர், அகமுடையார் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகோட படிப்பு பிஇஎம்எஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.5. பிறந்த தேதி 22/3/1992. இவங்க அமெரிக்கால வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. சொந்த ஊர் சென்னை. அப்பா பேர் ஸ்ரீதர், இந்தியன் பேங்க் ஆஃப் மேனேஜர்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பேர் பாலபத்மா, அரசு பள்ளி ஆசிரியை. இவங்களுக்கு எதிர்பார்ப்பு பார்த்துட்டு அமெரிக்கா செல்லும் வரன் எதிர்பார்க்குறாங்க. பிறப்பு வரிசை 1. இவங்களுக்கு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்களும் அங்கே அமெரிக்காலே படிச்சுட்டு அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க தம்பியும் சொத்து இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் அமெரிக்காவில் சொந்த வீடு உள்ளது. ரொம்ப பெரிய வசதியான ஆள். இந்த ஜாதகர் பெயர் பாலாஸ்ரீ, அமெரிக்காவில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 10 லட்ச ரூபா வருமானம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி, 9 லட்சம் மாதம் சம்பளம். ஒரு வருஷத்துக்கு 1 கோடி சம்பளம் வாங்குறாங்க. பிறக்கும் போதே குருமகாதசையில பிறந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 12 வருஷம் 6 மாசம் 26 நாள். சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ரஞ்சித் ராஜா, 8இல் செவ்வாய், துளுவ வேளாளர், பிஇசிஎஸ்சி படிச்சிருக்காரு. உயரம் 5.11. பிறந்த தேதி 6/3/1999 பிறந்திருக்காரு. ஓன் பிஸ்னஸ். மாசம் 1 லட்ச ரூபா வருமானம் வருது. சொந்த ஊர் சேலம். ஜாதகம் இருப்பிடமும் விவசாயம் சேலம் தான். அப்பா சுப்பிரமணியம் பிஸ்னஸ், அம்மா இந்துமதி சிவில் பிஸ்னஸ், சில்வர் பிஸ்னஸ். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு, 3 நகைக்கடை இருக்குது. நகைக்கடை, சொந்த வீடு 3, நகைக்கடை 2 மற்றும் பிளாட்டுகள் உள்ளன. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் திசை 1 வருஷம் 3 மாசம் 5 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகர் பெயர் டாக்டர் சீதாலட்சுமி, 2இல் செவ்வாய் ஜாதகம், சோழிய வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். சிம்மராசி,
பூர நட்சத்திரம் மீன லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தை படிப்பை MBBS முடிச்சிருக்காங்க. உயரம் 163 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 6/5/1998. வேலை பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ப்ரிப்பேரிங் நீட் பிஜி நீட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் திருவாரூர். அப்பா பெயர் கோவிந்தராஜ் லேட், பிசினஸ் பண்ணியிருக்காங்க. அம்மா பெயர் கவிதா இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணனுக்கு மட்டும் மேரேஜ் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு பார்த்தீங்கன்னா 15 ஏக்கர் விவசாய நிலம். சென்னையில் ECRல வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. திருவாரூர்ல வந்து 2 அடுக்கு மாடி வீடு உள்ளது 2. சென்னையில் 2 அடுக்கு மாடி வீடு 2 உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் சீதாலட்சுமி, டாக்டர் MBBS, நிறு வசதி. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகாதசை, தாயின் பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போன்றது 10 வருஷம் 5 மாசம் 19 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு சுகுராஜ், டாக்டர், சோழிய வேளாளர், உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, மிதுன லக்னம், MBBS MD, உயரம் 165 சென்டிமீட்டர், 10/3/1997 பிறந்தார். பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறாரு. சொந்த ஊர் நாகப்பட்டினம். அப்பா பேரு குணசேகர், பிஸ்னஸ்மேன். அம்மா பேரு திருமதி சுமதி. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, ஒரே பையன் தான். நிறைவான வசதி. பிறக்கும் போதே சனி மகாதிசை 4 வருஷம் 6 மாசம் 1 நாள். புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் SRG கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்ய கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி.